ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மதியோட குணம் என்னன்னு தெரியாமல் நம்ம தங்கராஜ் தேவையில்லாமல் சுரேஷ்க்கு ஐடியா கொடுத்தாரு. அந்த ஐடியானால இப்போ பெரிய விபரீதமே நடந்து போச்சு. தங்கராஜ் ரொம்ப நல்ல மாப்பிள்ளை அப்படின்னு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. மதி அந்த வீட்டுக்கு வந்த நேரமோ என்னமோ தங்கராஜோட ஒட்டுமொத்த முகத்திரையும் கிழிஞ்சு போச்சு. அவங்க எல்லாருமே நம்ம தங்கராஜுக்கு எதிராக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரேவதி அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம ரேவதியோட அம்மா அப்பா, அதாவது ராகவன் ராஜலக்ஷ்மி 2 பேருமே நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ தான் அவங்க எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம லக்ஷ்மிக்கும் ராகவனுக்கும் தெரிய வந்துருச்சு. இதுக்கு காரணமும் மதிதான். ஆக்சுவலாக நம்ம சுரேஷ் கிட்ட தங்கராஜ் சொல்லியிருந்தாரு, உன்னோட வாழ்க்கையை இந்த வீட்லேயே ஆரம்பி, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக புருஷன் பொண்டாட்டியை வாழ ஆரம்பித்தா மட்டும்தான் மதிக்கு உன் மேலே இருக்கிற அந்த வெறுப்பு போகும். அவள் உன்கிட்ட எதிர்பார்க்குறதே அதுதான். அதனால் நீ அவகிட்ட நல்ல விதமாக பழகு, அவகிட்ட அன்பாக பேசு, அன்பு தான் எல்லாத்தையும் மாற்றும் அப்படின்னு ஏதேதோ சொன்னார். சுரேஷ் அது கொஞ்சம் கூட யோசிக்காம மதி அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து என்ன மனநிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் யோசிக்காம தங்கராஜ் சொன்னதை அப்படியே செய்ய முயற்சி பண்ணுறாரு. ஆக்சுவலாக மதி ரொம்ப சோகமாக ரூமில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட மனநிலைமை ஏற்கனவே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இதை பற்றி இப்போ வரைக்குமே நம்ம ரேவதிக்கிட்டையும் இவங்க டிஸ்கஸ் பண்ணலை. தங்கராஜ் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருப்பாரு, இந்த விஷயத்த சுரேஷ் கிட்ட சொல்லி கொடுத்துருப்பாரு அப்படின்னு நம்ம ரேவதியுமே கெஸ் பண்ணலை. தங்கராஜ் இவ்வளோ நேரம் ஆகியும் தூங்காமல் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன ஆச்சுங்க, இந்நேரம் ஆகியும் ரூமுக்கு வரலை, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்கேன், அது யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சுரேஷும் மதியும் அவங்க வாழ்க்கையை இன்னை வரைக்கும் தொடங்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படிங்க தொடங்க முடியும்? அவளோட மனநிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா? பிடிக்காம கட்டாயப்படுத்தி ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. அந்த குடும்பத்துலேயும் இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் வரலை. அவளை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிற யாரும் மதியை புரிஞ்சிக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அவள் எப்படிங்க சுரேஷ் கூட மனசு மாறி வாழ முடியும் அப்படின்னு. என்ன சொல்கிற? அதெல்லாம் வாழ முடியும். ஒரு பொண்ணு அன்பை தவிர வேறு எதையுமே ஆம்பளை கிட்ட எதிர்பார்க்க மாட்டா. அதெல்லாம் உனக்கு புரியுமா புரியாதா அப்படின்னு. இப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது அன்பு கிடையாது, வேற எதையும் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறதா, இல்லை நான் பொண்ணே இல்லைங்கிறதா அப்படின்னு தங்கராஜ் தடுமாறுறாரு. இங்கே பாருங்க, நீங்கள் ஏதோ குழப்பத்தில் இருக்கீங்க. தேவையில்லாத ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க சுரேஷ்க்கு. என்ன சொல்லியிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு. இன்னைக்கு சுரேஷ்க்கும் மதிக்கும் நம்ம வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அப்படின்னு கடுப்பாகிறாங்க நம்ம ரேவதி. என்ன, எதுக்கு எனக்கு இவ்வளோ ஷாக்கு? அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. அவங்களுக்குள்ளே நடக்க வேண்டியதெல்லாம் ப்ராப்பராக நடந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். முதல்ல அதே நடக்கலை அப்படின்னா அப்புறம் எப்படி அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு நம்ம எதிர்பார்க்கறது அப்படின்னு. எங்க 2 ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க 2 பேர் அப்படின்னா அவங்களுக்குள்ள கூட இந்த மாதிரி ஏதாவது நடக்கணும்னு இருக்கா என்ன? அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப பெரிய புத்திசாலியாக நீ காமிச்சிக்கணும்னு நினைக்காத என்ன அப்படின்றாரு. நான் அதெல்லாம் ஒன்றும் ட்ரை பண்ணலைங்க. நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, மதியோட மனநிலைமை என்னென்னு தெரியாமல் சுரேஷ் கிட்ட எதையோ சொல்லி விட்டுருக்கீங்க, அங்கே என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்னு. சுரேஷ் அவர் பாட்டுக்கு ரூமுக்கு போனார். மதி ரொம்ப கோவமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அவங்க அப்பாவை நினச்சி ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதே மனக்குழப்பத்திலையும் இருந்தாங்க. அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களோட குணத்தால் அப்படின்னா பரவாயில்ல, தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் வருத்தப்பட வைக்கிறாங்க. அவங்க மேலே பாசமாக இருக்கிற மலர், அவங்க அப்பா அம்மா, அவங்க தங்கச்சின்னு எல்லாருக்கும் அவமானத்தை தானே தேடி கொடுக்குறோம். ஏன் நம்ம எல்லாரையும் வார்த்தையால் குத்துறோம் கொள்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு வருத்தமாக இருந்துச்சு. அதை பற்றி அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. தங்கராஜ் தான் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சுரேஷுமே கொஞ்சம் கூட மதியோட மனநிலைமையை புரிஞ்சுக்காம இப்போது 2 நாளாக மதிக்கும் அந்த வீட்டுக்கும் நடந்த பிரச்சனை, சுரேஷ்க்கும் மதிக்கும் நடந்த பிரச்சனை, அவங்க மனநிலைமைன்னு எதையுமே கன்சிடர் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க பக்கத்தில் போய் உட்காந்தாங்க. மதி டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க. என்ன, நான் உன் புருஷன் தானே, ஏன் எந்திரிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. என்ன இவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளவு நாள் மதி அவங்க வீட்டில், அதாவது சுரேஷோட வீட்டில் ஒரே ரூமில் தான் இருந்தாங்க. சுரேஷ் கூட அவர் ரொம்ப கண்ணியமாக இருந்தார். மதிக்கிட்ட எந்த ஒரு தப்பான பார்வையோ இல்லை நெருங்கலோ அது நடந்ததே கிடையாது. ஆனால் இங்கே என்ன புதுசாக நடந்துக்கிறாரு? ஒருவேளை குடிச்சிருப்பாரோ? குடிச்சிருக்கும் போது கூட இப்படியெல்லாம் அவர் நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டது இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு மாதிரி குழப்பமாக பார்க்குறாங்க. இப்போ சுரேஷ் மதியை பார்த்துட்டு, என்ன விலகி விலகி ஓடுற? நான் உன் புருஷன் தானே, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழாமல் இருக்கிறதுக்கு காரணம் தான் நம்ம 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வருது அப்படின்னு மாமா சொன்னார். அதான் நான் முடிவு பண்ணிட்டேன்.
நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக தொடங்கலாம். அதுக்கப்புறம் பாரு, நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது. நீயும் இதுதான் நம்ம வீடு, நம்ம புருஷன், நம்ம குடும்பம்னு எல்லாத்தையும் அனுசரித்து போக கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி, அப்போ கூட மதியோட கேரக்டர் மாறணும், மதியோட நடவடிக்கையில் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரே தவிர, நம்ம 2 பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் வரும், இல்லை நானும் உன்னை புரிஞ்சுக்குவேன், நீ என்ன புரிஞ்சுக்குவேன், அந்த மாதிரி எதுவுமே பேசல. ஃபஸ்ட்டு வாழ்க்கையோட கட்டமே நம்பிக்கை. அதுதான் அஸ்திவாரம், அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமும். அந்த நம்பிக்கையே ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வரலை அப்படின்னும் போது எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ முடியுங்கிறது ஒன்று இருக்குது. அதெல்லாம் கூட சுரேஷ் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. தங்கராஜ் சொல்லாருன்னா அது கண்ணு முடித்தனமாக செய்கிறதெல்லாம் சுரேஷ்க்கு மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி நடந்துக்கவும் மதிக்கு பிடிக்கல. அவர் பக்கம் நெருங்கி அவங்கள ஹக் பண்ண ட்ரை பண்ணாங்க. அவங்க கோவத்துலையும் ஒரு பதற்றத்துலையும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. இந்த விஷயத்த வெளியில் கூட எங்கேயும் சொல்ல முடியாது இல்லையா? சுரேஷை கீழே போய் விழும்போது தரையில் விழுந்திருந்தாருன்னா அடிபட்டிருக்காது. அந்த வுட்டு, அதாவது அவங்களோட கட்டில் ஒரு கார்னரில் விழுந்துருச்சு தலை. வழியில் நம்ம சுரேஷ் கத்திட்டாரு. உடனே இந்த சத்தம் கேட்டு நம்ம ரேவதியும் தங்கராஜும் மேலே ஏறி ஓடி கதவை தட்டுறாங்க. என்னமோ ஏதோ அப்படின்னு பதற்றத்தை தான் தட்டுறாங்க அப்படின்னு மதிக்கும் புரியுது. சுரேஷை அவங்க ஏதாவது கன்வின்ஸ் பண்ணலாம், எந்திரிங்க அப்படின்னு போயிட்டு எழுப்பலாம் அப்படின்னு மதி ட்ரையும் பண்ணலை. ஒரு நேரம் ஒரு செகண்ட் பார்க்குறாங்க. அவரை பார்த்துட்டு போய் கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படின்னு கதவை திறக்காதன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு அசிங்கமாக இருக்கும்ல, அதனால இருந்தாலும் மதி யோசிக்காமல் கதவை ஓப்பன் பண்ணிட்டாங்க. சுரேஷ் கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்து ஏதோ தப்பாக நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே உள்ளே ஓடி சுரேஷை என்னாச்சு அப்படின்னு பதறாங்க. அதுக்கப்புறம் என்னை கீழே தள்ளி விட்டுட்டா மாமா அப்படின்னு ஒரு எல்கேஜி புள்ள மாதிரி அவர் சொல்கிறது பயங்கர கடுப்பாக இருக்குது தங்கராஜுக்கு. என்னடா உளர்ற அப்படின்றாங்க. என்னம்மா இது அப்படின்னு மதியை பார்த்து திரும்பி கேட்க அவங்க தடுமாறுறாங்க. இதையெல்லாமா எல்லாருக்கிட்டையும் சொல்லுவார் இவரெல்லாம் என்ன போலீஸ் அப்படிங்கிற மாதிரி தானே மதிக்க தோணும். பட் அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாமல் கொஞ்சம் ஓவராகவே மதிக்கிட்ட ரியாக்ட் பண்ணிட்டாரு சுரேஷ். அதனால தான் இந்த விபரீதம். இப்போது மதி ரேவதியை பார்த்து ஒரு மாதிரி பயப்படுறாங்க. அதாவது அவங்க பார்வையிலேயே சொல்கிறாங்க இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அவங்களுக்கு சமாதானம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னடா சுரேஷ் இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. அவளை கேட்குறத விட்டுட்டு இவனை கேட்டுட்டு இருக்கிற அப்படின்றாரு தங்கராஜ். அவள் என்ன பண்ணா அப்படின்னு. அவள் தான் பிடிச்சி தள்ளி விட்டுட்டான்னு உன் தம்பி தானே சொன்னா அப்படின்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க, வாங்க நம்ம போவோம், அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு. ஏன்டி உன் தம்பி கீழே அடிபட்டு கிடக்குறான், அவள் தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்கிற. அவள் கொலை பண்ண தயங்குவாளா? இப்படி பிடிச்சி தள்ளி விட்டுருக்கா? அப்படி என்ன நடந்துச்சு? எதுக்காக அவனை தள்ளி விட்ட அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. அதை சொல்கிறல்ல, காலையில் பேசிக்கலாம், இப்போ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க, நம்ம ரூமில் நீங்களும் சுரேஷும் படுத்துக்கோங்க, நாங்கள் இந்த ரூமில் இருந்துக்கிறோம் அப்படின்றாங்க. நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, உங்களுக்கு காலையில் இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போயிடுறாரு. சுரேஷை கூப்பிட்டுட்டு என்னாச்சு மதி அப்படின்னு கேட்குறாங்க. கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க மதி. என்ன என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. நான் வேண்டான்னு சொல்லியும் என் மேலே கை வைக்க வந்தார், அதான் லேசாக பிடிச்சி தள்ளுனா கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு. அவெல்லாம் என்ன போலீஸு அப்படின்னு ஃபஸ்ட்டு சிரிக்கிறாங்க. மதி அழுகுறாங்க. இல்லை நீ தள்ளி விட்டதும் அவன் விழுந்துட்டான்னு சொன்னல, அதனால நான் சிரித்தேன். ஆனால் இது தப்பு தான், எனக்கு புரியுது. அவனா இது பண்ணலை, என் புருஷன் தான் தேவையில்லாமல் அவனை ஏற்றி விட்டுருக்காரு. அவன் தேவையில்லாமல் இந்த மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கிட்டான். நீ எதுவும் யோசிக்காத, அவன் அந்த மாதிரி பையன்லாம் இல்லை. இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாம தான் அப்படி நடந்துக்கிறான்னு. எதுங்க பிரச்சனையை சரி பண்ணுற விதம்? அவர் எங்கிட்ட இந்த மாதிரி அத்துமீறலாக நடந்துக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் சொன்னேன்னு, இதெல்லாம் எப்படிங்க நியாயப்படுத்த முடியும் அப்படின்னு அழுகுறாங்க. நான் இது வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் கூட என்கிட்ட அவர் அப்படி நடந்துக்க ட்ரை பண்ணது கிடையாது. ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறேன், என்னால் இங்கே இருக்க முடியல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க திங்ஸ்லாம் பேக் பண்ணுறாங்க. மதி அமைதியாக இரு, விஷயத்தை பெருசு பண்ணாத அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. டோரை நல்லா லாக் பண்ணிட்டு நான் இங்கேயே உங்கள் கூடவே இருக்கேன் அப்படின்றாங்க. சரி அதான் அவங்க கிட்ட சொல்லிட்டால, நீ தூங்குன்னு. ஆனால் மதிக்கு தூங்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அமைதியாக உட்காந்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிறது ஒரு சேஃபாக ஃபீல் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. நீ தூங்குன்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் படுக்க வைக்கிறாங்க. ஆனாலும் அவங்க தூங்கவே இல்லை. கண்ணை முழிச்சிட்டே ஏதோ யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் ரேவதி தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட சுரேஷ் அவங்க பக்கத்தில் படுத்து அவங்கக்கிட்ட ஏதோ அத்துமீறலாக நடந்துக்கிற மாதிரி தோணுது. திடீர்னு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. விடிஞ்சிருச்சு. பக்கத்தில் ரேவதியை காணோம். உடனே ஒரு மாதிரி பதற்றமா அவர் ஒருவேளை நிஜமாவே ரூமில் தான் இருக்காரா அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் கதவு லாக் ஆகிருக்கு வெளியே.
கதவை வேகமாக தட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் கீழே இருந்து ரேவதி மேலே ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு கதவை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, திடீர்னு நீங்கள் ஆளை காணுமா, அதான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சுரேஷ் உள்ளே வந்துட்டானோன்னு பயந்துட்டியா அப்படின்னு கேட்கவும் மதி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. புரியுது, நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா கீழே வா, நான் காஃபி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கதவை லாக் பண்ணிக்கிட்டு மதி ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலான்னு இங்கே ரூம்குள்ளே இருக்காங்க. ரேவதி கீழே போனால் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியராஜ், ராகவன், லக்ஷ்மி, அப்புறம் நம்ம மலர் 4 பேரும் வந்திருக்காங்க. அவங்க வர்றதை பார்த்துட்டு ரேவதிக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னம்மா இவ்வளோ காலையில் வந்திருக்கீங்க, என்னாச்சா நீ அப்படின்னு கேட்குறாங்க. மாப்பிள்ளை தான் ஃபோன் பண்ணி வர சொன்னார் அப்படின்னு ராகவன் சொல்கிறாரு. என்னாச்சுப்பா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, ஏங்க நீங்களா அவங்கள வர சொன்னீங்க அப்படின்னு. ஆமாம் நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு திமிரா எந்திரிச்சு வராரு. என்னாச்சு, எதுக்காக அவங்களெல்லாம் வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. உன்ன மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க தங்கராஜ். என்ன நடந்துருச்சு இப்போ அப்படின்னு. மாமா அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் தலையில் இருக்கிற காயத்தை காமிக்கிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் மருமக பிடிச்சி தள்ளி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமாக கடுப்பாகிறாங்க நம்ம லக்ஷ்மி. அது மட்டும் இல்லை பதறாங்க. என்னடா ஆச்சு, ஏன்டா அவளை தள்ளி விட்டா, அப்போ சண்டைலாம் போட்டுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து சண்டை தானே போட்டுட்ருக்காங்க, வீட்டில் பெரிய பெரியவங்கன்னு அத்தனை பேர் இருக்கீங்க, கொஞ்சமாச்சு புத்திமதி சொல்ல வேண்டாமா மதிக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் மதி கீழே இறங்கி வராங்க. ரேவதி இருந்துட்டு, ஏங்க ஒரு ரூம்குள்ளே நடக்கிற விஷயத்தெல்லாம் இப்படி தான் பட்டியலிட்டு சொல்வீங்களா, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, எனக்கு அசிங்கமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் உன்னை யாராவது இங்கே பேச சொன்னாங்களா, அதான் நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, ஒரு புருஷன் பொண்டாட்டியாக கல்யாணம் ஆகி அவங்க வாழணும் அப்படின்னா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா வேற என்ன சொல்கிறது. அதான் சொன்னேன் சுரேஷ் கிட்ட, நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக வாழ ஆரம்பிக்கலல்ல, அதனால தான் இதெல்லாம் நடக்குது. முதல்ல நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக வாழுங்க, அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். மதியம் இந்த வீட்டை அவ குடும்பமாக நினைப்பா, எல்லாமே சரியாயிடும்னு. இதில் என்ன மாமா தப்பு இருக்குது அப்படின்னு. ஆமாம் எந்த தப்பும் இல்லைதான் அப்படின்றாங்க. ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைனா கூட எப்படிப்பா இதெல்லாம் நீங்கள் பெரியவங்க உட்காந்து பேசுகிற விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வேற எதை தான் பெரியவங்க உட்காந்து பேசணும்னு சொல்கிற, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு. அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா அவங்களை எங்கேயாவது வெளியில் ஹனிமூன் அனுப்புங்க, இல்லையா அவங்கள தனியாக இருக்க விடுங்க. இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மதியை டார்கெட் பண்ணி அவளையே திட்டுற மாதிரி, அவளையே கேள்வி கேட்குற மாதிரி பண்ணால் நல்லாவா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம மதி இருந்துட்டு, இப்போ எதுக்கு இந்த பிரச்சனையை பெருசாக்குறீங்க, அவர் என் பெர்மிஷன் இல்லாமல் என் பக்கத்தில் நெருங்கினாரு, நான் பிடிச்சி தள்ளினேன், அவ்வளவுதான், நான் பண்ணது எதுவும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மதியை அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாரு நம்ம தங்கராஜ். ஆனால் அவங்கள அடிக்க முடியல. அதுக்கப்புறம் என்னங்க பண்ணுறீங்க, உங்களுக்கு புத்தி கெட்டு போச்சா என்ன அப்படின்னு ரேவதி ஒரு வார்த்தை சொல்லவும் ரேவதிக்கு விழுந்திருந்தது அடி. அவங்களுக்கு அடி விழுகவும் அங்கே இருக்கிற ஒரு ஸ்டூலில் போய் தலை மோதி அவங்களுக்கு மயக்கமே வந்துடுச்சு, கண் முழிக்க மாட்டுறாங்க. நம்ம மதி போய் அவங்கள தாங்கி பிடிச்சிட்டு, அக்கா எந்திரிங்க அப்படின்னு சொல்லி பதற்றத்தோடு அவங்கள எழுப்புறாங்க. ஆனால் அவங்க எந்திரிக்கவே இல்லை. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், எங்கள் வீட்டு பஞ்சாயத்தை பண்ணுங்கன்னு நாங்கள் யாராவது கேட்டோமா, நீங்களே தானே அவங்க 2 பேரையும் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, அதுக்கு இப்படி அல்லாமா அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் பயங்கர சத்தம் போடுறாரு தங்கராஜ் சட்டையை பிடிச்சிக்கிட்டு. ரேவதிக்கு இப்படி ஆயிடுச்சு, இங்கே வேறு சண்டை போட்டுக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னே புரிஞ்சுக்க முடியாமல் எல்லாருமே பதற்றம் ஆகுறாங்க. ஆக்சுவலாக நம்ம தங்கராஜ் இப்படி நடந்துக்கிட்டதுக்கு சுரேஷ்க்குமே கோவம் வந்திருக்கணும். ஆனால் தங்கராஜ் மேலே கோவம் வரல. மதியால் தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி, எல்லாமே உன்னால தான் நடக்குது, உன்னால தான் இந்த வீட்டில் பிரச்சனையே நடக்குது, இதுக்கு முன்னாடி எல்லாம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததே கிடையாது, நாங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா, உன்னால தான்டி, நீ மரியாதையாக இங்கேருந்து கிளம்பு, இப்போ சொல்கிறேன், நீ எந்த கேஸனா கூட, என் வேலையே போனாலும் சரி, இனிமே அந்த வீட்டில் உனக்கு இடமே கிடையாது, மரியாதை இங்கேருந்து போயிடு, என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. மதியோட ஞாபகம் ஃபுல்லாக ரேவதி மேலே இருக்குது. அவங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்கு, அவங்க மயக்கம் வந்து கிடக்குறாங்க, அவங்கள யாருமே கண்டுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன துரத்துறதெல்லாம் அப்படி இருக்கட்டும், அவங்கள முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம், அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கண் திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் இருந்துட்டு கத்துறாரு, ஏய் அப்படின்னு சொல்லி கத்திட்டு, ஏன் பொண்டாட்டிக்கு என்ன பண்ணணும், எப்படி பார்க்கணும், அதையும் மீறி அவள் செத்துட்டான்னா அவளுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு வெளியே போ, அதான் அவன் சொல்லிட்டான்ல அப்படின்றாங்க. அப்போ மதிக்கு கோவம் வந்துடுது. பொண்டாட்டியை பார்த்துக்கிறத பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா, உங்கள் பொண்டாட்டி முதல்ல உங்கள் கூட சந்தோஷமாக இருக்காங்களா, அது தெரியுமா உங்களுக்கு, அவங்க கிட்ட பேசின 2 வார்த்தையில் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க இந்த வீட்டில் நிம்மதியாக இல்லைன்னு.
பொண்ணு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து பெரிய பங்களாவில் வச்சு அவளுக்கு நகை துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டா அவள் சந்தோஷமாக இருக்கான்னு அர்த்தமா, இல்லை நீங்கள் சந்தோஷமாக வச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தமா? உங்களுக்கு தெரியுமா அவங்க இங்கே சந்தோஷமாக தான் இருக்காங்களான்னு? எங்க உங்ககிட்ட என்னைக்காவது சொல்லியிருக்காங்களாங்க அவங்க இங்கே சந்தோஷமாக இருக்காங்கன்னு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம பாக்யராஜ் சொல்கிறாரு, ரேவதி இங்கே சந்தோஷமாக இல்லைன்னு எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே லக்ஷ்மிக்கும் ராகவனுக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா பேசுகிற நீ? மாப்பிள்ளைய பார்த்தா மாப்பிள்ளை ரேவதி எப்படி பார்த்துக்கிறாருன்னு அவள் கீழே விழுந்து மயங்கி கிடக்கிறான். அப்போ கூட அவள் செத்தாலும் அவளுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. இவரா நம்ம தங்கச்சியை நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கிறாருன்னு சொல்கிறீங்க, என்னப்பா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜும் அவருமே அவரோட பாயிண்ட்ல என்னெல்லாம் அவருக்கு தெரியுமோ அதெல்லாம் சொல்கிறாங்க. மதிய வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது நம்மளது எவ்வளோ பெரிய தப்போ அதே போல் நம்ம பொண்ணையும் அவர் அப்படி தான் கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. அதனால தான் சுரேஷ்க்கு அந்த மாதிரியே சொல்லி கொடுக்குறாரு. சுரேஷும் மதிக்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கல. அவர் சொல்லி தான் இப்பயும் இங்கே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அதோட விபரீதம் தான் இதெல்லாம். நான் முதல்ல ரேவதி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு பாக்யராஜ் கூப்பிட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, தங்கராஜ் வந்து இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.